போகிறோம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து யார் யாரை சந்திச்சார் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். போன வாரத்தில் நீங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த தோமாவை குறித்து சந்தேக தோமா சாட்சியா மாறிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க செய்தி கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு சோர்ந்து போனவனை கர்த்தர் சாட்சியா மாத்தினார். சோர்ந்து போனவர்களை கர்த்தர் சாட்சியாக மாத்தினார். அல்லேலூயா. செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போற உன்னை சாட்சியாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போன உன்னை எப்படி மாத்துவாராம் கடவுளே? சாட்சியா மாத்துவார். ஒரு ஆமென் சொல்லிடுங்களே. அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். எஸ், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அன்றைய தினமே 7 அல்லது 8 மைல் தூரம் எம்மாவூர் என்ற கிராமத்திற்கு போனார்கள். போனையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து ஒருவர் ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுந்து முதல் காட்சி யாருக்கு அளிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகதலேனா மரியாளுக்கு காட்சி அளித்தார். இந்த மகதலேனா மரியாள் கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் போறாங்க கல்லறை கட்ட. போகும்போதே சொல்லிட்டு போறாங்க, யார் இந்த கல்லை புரட்டுவாங்க நமக்காக அதிகாலையில் எழுந்து ஆயத்தமா போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இவங்க போறதுக்கு முன்னாடி கல் புரட்டப்பட்டிருந்தது. ஒரு ஆமென். அவருடைய ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி போறதுக்கு முன்னாடியே இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். 2 சகோதரிங்க என்ன பண்ணிட்டாங்க, கல்லறையில இயேசுவை காணாததுனால அங்க இயேசு படுத்திருந்ததான அந்த துணி சுற்றி என்ன பண்ண மடிச்சு வைக்கப்பட்டிருக்குது, இயேசுவை காணோம். அதனால 2 சகோதரிங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இயேசுவின் தாயாகிய மரியாளும் இன்னொரு சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, சீசர் கிட்ட சொல்ல போயிட்டாங்க. ஆனா இந்த மகதலேனா மரியாள் மட்டும் இயேசுவை பார்க்காம அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. உட்கார்ந்து அங்கேயே என்ன பண்றா, உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறா. இயேசு வந்து அவர்கிட்ட பேசுறார். நாம ஏமா இங்க இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றா, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா இயேசுவை இங்க காணோம், நீங்க யாரையும் எடுத்துட்டு இருந்தா எங்க எடுத்து போய் வச்சிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவ இயேசு கிட்ட கேட்கிறா. இயேசு அவளை பார்த்து மரியாளே என்று கூப்பிட்டார். அதற்கு அவள் இயேசுவின் சத்தத்தை கேட்ட மரியாள் சொல்றா, ரபுனி என்றால். ரபுனி என்றால் போதகரே என்று அர்த்தமா. மகதலேனாவுக்கு மரியாளுக்கு காட்சியளித்த ஆண்டவர் சீசர்களுக்கு காட்சியளித்தால் இருந்த வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணலன்னா, தோமா கிட்ட சொன்னா தோமா நம்பவே இல்லை. அவர் கையில என்ன பண்ணுவேன், காயத்தை பார்ப்பேன், அந்த காயத்துக்குள்ள என்னுடைய விரலை விட்டு நான் பார்த்தாதான் நம்புவேன். 8 நாளைக்கு பின்னாடி இயேசு என்ன பண்ணார்னா, போன வாரத்துல இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, தோமாவுக்கு காட்சியளித்தார். அல்லேலூயா. போன வாரம் இந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் இவர் எம்மாவூர் சீசர்களுக்கு காட்சி அளிக்கிறார். இவங்க எருசலேமின் பக்கத்தில் இருக்கிறதான எம்மாவூர் என்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் போகும்போது பேசிக்கிட்டே போறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, சோர்ந்து போய் பேசிட்டு இருக்கிறாங்க. முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சோர்ந்து போனவனிடத்துல இயேசு வந்து நின்றார். அல்லேலூயா, ஆமென். அவங்க சொல்றாங்க, நம்ம வேலையை விட்டுட்டு, நம்முடைய தொழிலை விட்டுட்டு, நம்ம சொந்த பந்தத்தை விட்டுட்டு, நம்ம குடும்பத்தை விட்டுட்டு இயேசு பின்னாடி போனமே, இந்த இயேசு நம்மளை என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க பேசிட்டு போறாங்க, ஆண்டவரை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாருங்களே, விட்டுட்டு போயிட்டாருன்னு இவங்க சம்பாஷித்து கொண்டு போன போது இயேசு அவர்களோடு சேர்ந்து நடந்தார். வாசிங்க அந்த வசனத்தை 14, 15 வாசிங்க. பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களோடு சேர்ந்து கூட நடந்து போனார். ஆமென். அவங்க சம்பாஷித்து கொண்டு பேசிட்டு போறாங்களாம். இயேசுனுடைய அவர் கூட இருந்ததை குறித்து பேசுறாங்க. கீழே இருக்கிற வசனம்லாம் நீங்க
இயேசு. இவர் எங்களை மீட்டெடுப்பார், இவர் எங்களை ரோம ஆட்சியிலிருந்து மீட்டெடுப்பார் நாங்க நினைச்சோமே, எங்களை பாதியில விட்டுட்டார். ரொம்ப சோர்ந்து போய் சோர்வோடு கூட நடக்கும் போது வேதம் செறிவா போட்டிருக்குது, இயேசு கூட நடந்து போனார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிள்ளைங்க, ஆண்டவரை பற்றி கொண்ட பிள்ளைங்க, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, இயேசு நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையில கடவுளுக்காக நல்லா ஓடிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது நீ சோர்ந்து போயிட்டீனா, உன் சோர்விலேயே உன்னை கடவுள் விட மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்னா உன் கூட வந்து உன் சோர்வை நீக்க அவர் வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கிறது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போறவனுக்கு இயேசு என்ன கொடுக்கறாரா? பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற இயேசு நம்மோடு கூட இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா நம்மளை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை நீ சோர்வோடு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், வாழ்க்கையில கஷ்டம், தோல்விக்கு மேல தோல்வி, கடன் பிரச்சனைக்கு மேல கடன் பிரச்சனை, வியாதிக்கு மேல வியாதி, வருத்தத்துக்கு மேல வருத்தம், துன்பத்துக்கு மேல துன்பம், இது எல்லாவற்றையும் மாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்குது. அவர் சோர்விலே உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் கூட நடந்து போனார், கூட நடந்து போறாரியா. நீ சோர்வா இருக்கும் போது மனுஷன் உன்னை திடப்படுத்துறானே இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் உன்னை திடப்படுத்துவார். ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாமே, வாசிச்சா உங்களுக்கு தெரியும். 1 ராஜாக்களின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் எடுத்தாச்சுங்களா? 19வது அதிகாரத்தை 19வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். செய்யாமல் போனால் சரியாகவும் அதிகமாகவும் செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னால் அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க புறப்பட்டு போய் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். பிரயாணமாய் போய் சூரச்செடியின் கீழ் படுத்து உட்கார்ந்து சாக வேண்டும் என்று கேரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல என்று சொல்லி படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அவனை தட்டி எழுப்பினான். அல்லேலூயா. போதும் போதுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சூரச்செடியின் கீழே வானத்திலிருந்து அக்கினி இறக்குறவர் சூரச்செடியின் கீழே சோர்ந்து போய் படுத்துக்கிட்டார். ஆமென். சோர்வு எல்லா மனுஷனுக்கும் வருங்க. ஆனா கர்த்தரை நம்பி கர்த்தருக்கா ஓடுற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. நீ சோர்ந்து போகும்போது யார் உன்னை திடப்படுத்துறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் உன்னை திடப்படுத்துவார். தூதனானவர் அந்த இடத்துக்கு புறப்பட்டு வந்தார். இயேசு வரார் அந்த இடத்துக்கு வந்து செலியாவை என்ன பண்ணார்? அவர் திடப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். நீ என்ன சோர்வோடு கூட வந்திருந்தாலும் உயிர் தெழுந்த இயேசு உன் சோர்வை மாத்துறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் வல்லவராகவும் போதுமானவருமாய் இருக்கிறார். கொஞ்சம் தள்ளி உட்காருங்கம்மா, வருஷம் கொஞ்சம் தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு. இவங்க பாவம் ரொம்ப கழுத்து வலிக்குதுமா, இவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காரு. நிமிந்து பார்க்க முடியல அவங்களால. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா மனுஷனும் சோர்ந்து போய் என்ன உட்பட எத்தனை பெரிய ஊழியக்காரனா இருந்தா கூட அவங்க வாழ்க்கையில என்ன வரும்னா சோர்வு வரும். சோர்வுல நம்ம அப்படி இருக்க கூடாது. கர்த்தருடைய வசனம் வந்த உடனே நல்லா கவனிக்கணும். கேட்கறதே நீங்க சோர்வாவே கேட்கறீங்க. கர்த்தருடைய வசனம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா உட்கொண்டு எழுந்து அவரோடு கூட நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென், ஆமென், ஆமென். சோர்ந்து போகும் போதெல்லாம் அவர் நமக்கு தகப்பனும் தாயுமாய் வந்து நடத்துவார். அல்லேலூயா. உங்க சோர்வுல யார் உங்க கூட இருக்கிறார் இல்லையா? இயேசு உங்க கூட இருப்பார்.
கூட போனாரு. 16வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் ஒருத்தவங்க தெளிவா சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். 3 நாளாயிற்று. போதுங்க 16லிருந்து 27வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு அவங்க கூட தான் நடந்து வரார். ஆனா இவங்க என்ன பண்ணல, இயேசு அறியல. கண் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண் மறைக்கப்பட்டதை அவர் என்ன பண்ணார்னா தெளிவிப்பதற்காக தான் இயேசு அவங்க கூட நடக்கிறாரு. பாருங்க, இங்க வேதம் அழகா போட்டிருக்குது. இவங்க கண் ஏன் மறைக்கப்பட்டது? இவங்க சீசர்கள். இயேசு இவங்களுக்கு அவர் எதுக்காக வந்தார்னு அவங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறாரு. அடுத்தது அவர் எங்க போறாருன்னு அவங்களுக்கு சொல்லி இருக்கிறார். யோவான் 14வது அதிகாரத்தெல்லாம் உங்களுக்காக நான் மேல போயிட்டு என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். தேற்றவாளன் வர போறார். 16வது அதிகாரத்துல சொல்லுவார், தேற்றவாளன் வர போறாரு. அந்த தேற்றவாளன் உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவாரு. நான் போறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்படிலாம் என்ன பண்ணார்னா இவர் சொன்னார். இவர் எல்லாருக்கும் சீசர்களுக்கு வருகையை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா அவர் பாடுபடுகிறது குறித்து, அவர் உயிரோடு கூட வரப்போறது குறித்து, அவர் மறுபடியும் வருவார் என்பதை குறித்து எல்லாத்தையும் சீசர்களுக்கு சொன்னார். ஆனா இவங்க வேதத்தை ஒரு பக்கம் தான் அறிஞ்சிருந்தாங்க, மறுபக்கம் அறியல. இன்னைக்கு இவங்களுக்குள்ள வர சோர்வு வந்த முதல் காரணம் என்னன்னா வேதத்தை சரியா அறியல. ஆமே, இங்க கிழக்கிற வசனத்தெல்லாம் படிச்சீங்கன்னா அவங்க சொல்றாங்க, எங்களை மீட்பாரு நாங்க நினைச்சோம். அவர் வாக்கிலும் என்ன பண்ணாரு, செயல்களிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தாரு. எங்களை எப்படியாவது யூதர் குலத்துல இருந்து மீட்டு எடுத்துருவார். இவர் என்ன பண்ணார், ரோமபுரியில இருந்து எங்களை மீட்டு எடுத்துருவார் நாங்க நினைச்சோம். இவர் எங்களை மீட்டு எடுக்கல. ஆனா ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், நான் அடிக்கப்பட்டு பிரதான ஆசாரியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் 3 நாள் என்ன பண்ணுவேன், பூமியில இருந்து மறுபடியும் உயிரோடு வந்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தாவியானவர் பூமிக்கு வருவாரு. நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எல்லா சத்தியத்தையும் சீசர்களுக்கு இயேசு முன்னாடியே சொல்லி கொடுத்தார். சத்தியத்தை சரியா அறியாதவர்களுக்குள்ளே சோர்வு கட்டாயம் வரும். தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை சரியா அறியல. நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அவங்க சொல்றாங்க, எங்க ஸ்திரீங்க என்ன பண்ணாங்க, கல்லறைக்கு போனாங்க. போனா இயேசுவை காணோம்னு சொன்னாங்க. அங்க சீமோன் பேதுரு போய் பார்த்தாரு. நீங்க கீழே இருக்கிறதெல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சீமோன் பேதுரு பார்த்தா துணி சுற்றப்பட்டு இருக்குது, இயேசுவை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. வாசிங்க 25வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும். அவர்களை நோக்கி தீர்க்கதரிசனம் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்தை இருதயம் உள்ளவர்களே நிபந்தமாய் பாடுபடவும் பிரவேசிக்கவும்
பண்ணி கர்த்தாவே, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். கண்களை திறந்தருளும் என்றார். அவன் கண் திறக்கப்பட்டது. ஆமென் சொல்லிடுங்களே. இந்த 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல 17வது வசனத்திலே இங்க பார்க்கிறோம். எலிசாவை பாத்தீங்கன்னா கொல்வதற்காக, எலிசாவை சிறையாக கொண்டு போறதுக்காக ஒரு சேனையே வருது. வரும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவன் இருக்கிற இடத்தை சுற்றின அக்கினிமயமான ரதங்கள் பாதுகாப்பா இருந்திருக்குது. உடனே எலிசாவுடைய வேலைக்காரன் சொல்றான், ஐயோ நம்ம செத்து போக போறோம், ஒரு பெரிய ராணுவம் நம்மளை தேடி என்ன பண்ணுது வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இங்க எலிசா ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இவன் கண்களை திறங்க. அவன் கண்ணை திறந்து பார்க்கறான். அவன் கண் திறக்கப்படுது. ஒரு அக்கினிமயமான ரதம் அவனை சுற்றி இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உயிர் திறந்த இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை சுற்றி, உன் வீட்டை சுற்றி, உன்னுடைய குடும்பத்தை சுற்றி, உன் இடத்தை சுற்றி, வேலையை சுற்றிலும் கர்த்தர் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் உங்களை சுற்றி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே குனிய கூடாது. யோசேப்பு நிமிர்ந்து உட்காரு, உட்காரு. உங்களை சுற்றி கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பை யாராலையும் என்ன பண்ண முடியாதா? என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. கர்த்தர் பாதுகாப்பா. அதனால தானே சாத்தான் சொல்றான் யோபுவை பார்த்துட்டு, நான் அவனை பார்க்கலாம் ஆனா அவனை தொட முடியாது, ஏன்னா அவனை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது, அந்த வேலியை மீறி நான் போகவே முடியாது. அதுதான் அக்கினியோட வேலி. இங்க சொல்லுகிறார், அவர் கண்ணை திறக்கிறார். இன்னைக்கு உங்க கண்ணை, உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. அவர் பார்க்கிறாரா பார்க்கலையான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியே, உன்னையும் உன் பிள்ளையும் உன் குடும்பத்தையும் சுற்றி ஒரு பாதுகாப்பு இருந்துட்டே இருக்குது. அந்த பாதுகாப்பு மீறி எந்த சத்துரு உன்னை தொடவே தொடாது. ஆமென், ஆமென். 2வது உயிர் திறந்த இயேசு உன் கண்ணை இன்னைக்கு திறக்கிறாரு. வாசிக்கலாம். என்னாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னாகமம் 22:31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்தான். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இங்க தீர்க்கதரிசி, பீலேயாம் தீர்க்கதரிசி நீங்க பாத்தீங்கன்னா இவரை குறிச்சு ஒரு சாட்சி சொல்றாங்க. அவர் சொல்றது அப்படியே நடக்கும். ஆமென். இந்த அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலை சபிப்பதற்காக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த ராஜா, மோவாப் ராஜா இவனை செலக்ட் பண்ணான். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டான், நான்லாம் வரவே மாட்டேன்ட்டான். உடனே 2வது அவன் அனுப்புறான், உன்னை எல்லா ஜனத்துக்கு முன்னாடி கனம் பண்ணுவேன். எல்லா மனுஷனும் இந்த கனத்தை விரும்புவான். உனக்கு சால்வையை போட்டு உன்னை கனம் பண்ணுவேன்னு சொன்ன உடனே இவன் 2வது வாட்டி ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போன்ட்டார். ஆனா போறாரு. கழுதை என்ன பண்ணுது, தேவதூதனை பார்த்துட்டு படுத்துக்குது. அவன் அடி அடி அடிக்கிற அந்த கழுதை அழகா பேசுது. என்னைக்காவது நான் இப்படி உனக்கு செஞ்சது உண்டான்னு கேட்கும். இதை கேட்டா அவனுக்கு புத்தி வரல. கர்த்தர் அவன் கண்ணை திறந்தாரு. அவன் கண்ணை திறக்கும் போது உருவின பட்டயத்தோடு கூட ஒரு தேவதூதன் நின்று இருக்கிறதை அவன் பார்த்தான். அவன் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்ற, நீ போ, ஆனா அந்த ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது என்று சொன்னான். அவன் கண்ணை திறந்துட்டான். இவன் போய் பார்க்கறான். கண்ணை திறந்த உடனே வேதம் சொல்லப்படுது, ராஜாவுடைய ஜெய கம்பீரம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கரிசனையா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பார்க்கறான், இந்த ஜனங்க தனித்து வாசம் பண்றவங்க. ஆமென் சொல்லுங்களேன். 24வது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா
இருக்கிறார். ஆமென். யாக்கோபனுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, அந்த கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பரவி பாய்கிறாரு. ஒரு ஆமென் கூட சொல்ல மாட்டேன். ஆமென் ஆமென். எங்கேயோ வேற கவனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவி பாய்கிற ஆறுங்க நீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போற இடம் எல்லாம் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாயிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தான் நீங்க. இஸ்ரவேல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். உனக்கு ஒப்பானவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கரிசனை உள்ளவரா உன் மேல இருக்கிறாரு. பிழையம் கண்ணை திறந்து இஸ்ரவேல் ஜனங்க மேல எவ்வளவு ஆண்டவர் அக்கறையா இருக்கிறத காட்டினாரு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கண்ணை எதுக்கு ஆண்டவர் திறக்கிறார் அப்படின்னா, வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனம் 6ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல இருந்து வாசிக்க கேட்போம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் எனக்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவன் சத்தத்தால் வாசல்களில் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்று ஏசாயா சொல்லுகிறார். இந்த ஏசாயாவை குறித்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவனுடைய கண் திறக்கப்படுது. இவன் ஊழியம் செய்கிற ஆண்டவர், இவனுடைய ஊழியம் செய்கிற ஆண்டவர், இவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற இந்த தேவ பிள்ளை. இந்த தேவ பிள்ளை ஒண்ணு தெரியுறா, இந்த ஆண்டவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், ஊழியம் செய்கிற ஆண்டவர் சாதாரணமான தேவனே அல்ல. அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வானத்துல உட்கார்ந்து பூமியில கால் வச்சிருக்கிறாரு. அந்த தேவன் சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. இவன் பாருங்க, அந்த தேவதூதர்கள்லாம் அவரை பரிசுத்தர் 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 என்று அவரை போற்றிக் கொண்டே இருக்கும்போது, நீங்க 8வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அவன் சொல்றான், ஐயோ நான் அதமானேன், இவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை, நான் இந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்துக்கு ஊழியம் செய்வதற்கு நான் எம்மாத்திரும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்த உடனே அருமையான தேவ பிள்ளையே, அவன் கண் திறக்கப்பட்டது, அவன் செவி திறக்கப்பட்டது. ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன் அப்படின்ற குரல் அவனுக்கு கேட்கப்பட்டது. அடுத்தது ஆண்டவர் அவனுடைய கண்ணை திறந்தாரு, செவியை திறந்தாரு. அடுத்தது அவன் நாவை திறந்தாரு, அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆமென். நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. ஆண்டவர் ஊழியத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், பாட அனுபவிக்கிறேன், துன்பத்தை அனுபவிக்கிறேன், என் ஆண்டவர் இப்படி வச்சிருக்காரு நினைக்கவே கூட. நம்ம ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல. அவர் கல்லுகளுக்குள்ளே ஆபிரகாமை உண்டாக்க, ஆபிரகாமுக்கு பிள்ளையை உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். நம்ம சரியில்லாததுனால நம்ம வாழ்க்கையில பலவீனம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். நம்மள நம்ம சரி பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறைச்சி எடை போடவே கூடாது. ஆமென். அவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. அவரை மட்டும் குறைச்சி நீங்க எடையே போடக்கூடாது. ஏன்னா அவர் சொல்ல ஆக அவர் கட்டளை நிற்கும். அந்த தெய்வத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ஏசாயா சொல்றாரு, அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ, நிலத்தை கூட்டுகிறவனுக்கு ஐயோ, குடிக்கிறவனுக்கு ஐயோ, இதெல்லாம் சொன்ன ஏசாயாவுக்கு கடைசி அவன் சொல்லிட்டான், எனக்கு ஐயோன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னவன் மட்டும் இல்ல, நான் ஊழியம் செய்யற ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் இல்ல, அவர் பரிசுத்தர். அவரை ஓயாம நான் துதிக்கலனாலும் தேவதூதர்கள் ஓயாம 24 மணி நேரமும் துதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஆள் இருந்துட்டே இருக்கிறாங்க. நம்மள தகுதி இல்லாத நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை என்னைக்குமே குறைச்சி எடை போடவே கூடாது. உன் கண்ணை கர்த்தர் இன்னைக்கு திறக்கிறாரு, உனக்காக எல்லாத்தையும் செய்வார் அவரு. நீ ஆராதிக்கிற தேவனை என்னைக்குமே நீ குறைச்சி எடை போடாத. அவர் உன் வாழ்க்கையில தரத்தை உயர்த்தவும் முடியும், கீழே இறக்கவும் முடியும், ஏத்தவும் அவரால முடியும். அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய தேவன் பெரியவர் என்பதற்காக உன் கண்ணை திறக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஆதியாகம புத்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 21:19. ஆபிரகாம் வேலைக்காரனிடத்துக்கு திரும்பி வந்தான். 21:19 வாசிக்கிறேன். ஒருத்தங்க வாசிக்க பார்க்கலாம். தேவன் அவர் கண்களை திறந்தான், அவள் ஒரு பெரிய நீரூற்றை அந்த இடத்திலே பார்த்தாள். அல்லேலூயா. இங்க
கேட்கிறார், ஆகாரே ஏன் அழற, உனக்கு என்ன சம்பவிச்சது? கேட்டுட்டு கண்ணை திறந்து பாரு, நீ வரத்துக்கு முன்னாடியே அவனுக்காக ஒரு நீர் ஊற்றி இந்த வனாந்தரத்துல காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கண்ணை திறந்தாரா, ஒரு நீர் ஊற்றை பார்த்தார். அதே வனாந்தரத்துல அந்த பிள்ளையை கர்த்தர் வளர்த்தார். அவனை வில்வித்தலை வல்லவனாக்கினார் ஆண்டவர். அவனை நல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு திறமசாலியா கர்த்தர் மாத்தினார். திருமணம் பண்ணி வைக்கிறார். நல்ல ஒரு சந்ததி அவர் உண்டாக்குறார். இதெல்லாம் கர்த்தர் செய்தார். இது எல்லாவற்றையும் அவர் கண்களை திறந்து பார்க்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அவர் வாக்கு கொடுத்தாருன்னா அவர் என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா இந்த சீசர்கள், எம்மாவூருக்கு போற சீசர்கள் சொல்றாங்க, அவர் வாக்கில் வல்லவரும் தீர்க்கதரிசியுமா இருக்கிறார், செயலில் வல்லவராய் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் செஞ்சார். தீர்க்க தரிசனம் உரைச்சாரு, அற்புத அடையாளம் செஞ்சாரு, மீட்காம போயிட்டாரு. ஆண்டவர் அறியாது இருந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்க கண்ணை திறக்கிறாரு. உங்க வாக்கு தத்தத்தை அறியும்படியா உங்க கண்ணை திறக்கிறார். கர்த்தர் உனக்கு கண்ணை திறக்கிறாரு. உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்குது. கர்த்தர் உங்க கண்ணை திறக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது கர்த்தர் கண்ணை திறக்கிறாரு. அவர் உன்னை நீர் ஊற்றாக ஒரு ஆசீர்வாதமான வாய்க்கால ஒரு கரிசனை உள்ள தேவன் உன் கண்ணை திறக்கிறார். அடுத்தது நீ ஆராதிக்கிற தேவனை நீ கொஞ்சமா எடை போடவே போடாத. அவர் நினைச்சா இயற்கையை மாற்ற முடியும். அவர் நினைச்சா பூமியை அதிர பண்ண முடியும். அவர் நினைச்சா உன் சூழ்நிலையை மாற்ற முடியும். அவரை என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்னைக்குமே குறைவா எடை போடவே கூடாது. பியூலா, குறைவா எடை போடவே கூடாது. அல்லேலூயா. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. எதுக்கு நீங்க கீழே குனிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கண்ணை திறக்கணும். ஆமென். ஆண்டவர் உங்க கண்ணை திறந்தாருன்னா அவர் உங்க மேல ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறாரு. நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை உங்களுக்கு என்ன பண்றாரு, காண்பிக்கிறார். மூன்றாவது காரியத்துக்கு நம்ம நேரா வர போறோம். லூக்கா 24வது அதிகாரத்துல 28வது வசனத்துல இருந்து 32வது வசனம் வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. இருதயத்தை திறந்தார். இருதயத்தை திறக்கிறதுக்கு கூட போனாரு அவரு. வாசிங்க, 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்களை நோக்கி எங்களுடனே தங்கியிரும், பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இவங்க இருதயம் அந்த இருதயமா மாறி போயிடுச்சுங்க. இங்க அழகா போட்டிருக்குது வேதத்துல, கர்த்தர் இருதயத்தை திறக்கிறவர். ஆமென், ஆமென். இங்க பாருங்க, இவங்க பேசிட்டே வராங்க. ஆண்டவர் இவங்க கூட பேசுறாரு. மோசேவுடைய தீர்க்க தரிசனம், மோசேவனுடைய ஆண்டவர் அந்த பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதானே மோசேவுக்கு கொடுத்த கட்டளை நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறாரு. தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று. அவர் வருவாரு, அவர் அடிக்கப்படுவாரு, அவர் மறுபடியும் உயிரோடு கூட வருவாரு. தீர்க்கதரிசிகளா சொல்லி இருக்கிறாங்க. சங்கீதத்துல சொல்லப்பட்டது, அவர் முதுகு ஏர் உழுது போல இருக்கும். அவர் என்ன பண்றார், நமக்காக அடிக்கப்படுறாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடி இது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு வராரு. ஞாபகப்படுத்தின ஆண்டவர் இங்க கிட்ட வராரு. கிட்ட வந்தாலும் பொழுது போயிடுச்சு. இவங்க சொல்றாங்க, எங்க கூட இருங்க. அது வரைக்கும் இயேசுவை கண்டே பிடிக்கல. என்ன பண்ணிட்டாரு, இயேசு ரொம்ப வருத்தி கேட்டதுனால இயேசு இவங்க கூட போயிட்டு நைட் ஆயிடுச்சுல்ல, சாப்பிடலான்ட்டு அப்பத்தை பிட்டு அதை ஆசீர்வதி ஜெபிச்சுட்டு கொடுத்தாராம். ஜெபிச்சு கொடுத்த உடனே அவங்க கண் திறக்கப்பட்டது, இருதயம் திறக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பேசுற ஸ்டைலை வச்சு கண்டுபிடிக்கல, நடக்கிற ஸ்டைலை வச்சு கண்டுபிடிக்கல, அவர் சொல்ற வசனத்தை வச்சு கண்டுபிடிக்கல, அப்பத்தை புட்டு கொடுத்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க ஜனம். அப்ப சீசருடைய இருதயமும் சீசருடைய பார்வை எந்த இடத்துல இருந்திருக்குது பாருங்க. அப்பத்தை புட்டு கொடுத்த உடனே இயேசுன்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இயேசு சொல்லவே இல்லை,
மறைந்து போய்விட்டார். அவங்க சொல்றாங்க, நம்ம கூட பேசிக்கிட்டு வந்தாரு, அவர் பேசும் போதெல்லாம் நம்ம மனசுல என்னவோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, என்னவோ பண்ணிட்டே இருந்துச்சு, மனசுல ஏதோ ஒண்ணு பிரட்டிக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு போராட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. அவருடைய வசனம் அவர் பேச பேச நம் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்ததே. இன்னைக்கு அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்க இருதயத்தை திறக்கிறார். நீதிமொழிகளே சொல்லப்பட்டிருக்குது, என் மகனே உன் இருதயத்தை என்னிடத்திலே தா, உன் இருதயத்திலே என்னுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். ஆமென், ஆமென். பாருங்க, அறகுறையா இருக்கிற கிறிஸ்தவன், அறகுறையா வேதத்தை படிக்கிறவன் வாழ்க்கையில சோர்ந்து போயிடுவான். எங்க கடவுள் எனக்கு செய்யறாருன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வேதத்தை படித்து, இந்த வேதத்தை நீ ஆராய்ந்து பாராய்ந்து பார்த்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பத்தியா, அந்த கடவுளை நீ குறைச்சி இடவே போடக்கூடாது. ஏன்னா அவர் இந்த வானத்தையும் பூமியும் வார்த்தையினால படைச்சாரு. ஒரே ஒண்ணு எதனால படைச்சாரு? தன் கையினால படைச்சாரு, உன்னை என்னைய தான். இப்படிப்பட்ட தெய்வம் அவர் சொன்னா காற்று அடங்கும், கடல் அடங்கும், அவர் இயற்கை அவருக்கு கட்டுப்படும். அப்படிப்பட்ட தெய்வத்தை குறைச்சி எடை போடவே கூடாது. எப்போ ஒரு கிறிஸ்தவன் குறைச்சி கர்த்தரை எடை போடுவானா, சரியான சத்திய அறிவு இல்லாத போதுதான் அவன் குறைச்சி கர்த்தரை எடை போட்டுருவான். இவங்க குறைச்சி எடை போறதுக்கு வேத அறிவு கம்மி. ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்தாங்க, மீட்டெடுப்பார மட்டும் பார்த்தாங்களே கண்டி, அவர் பாடுபடுவார், அவர் மரிப்பார், உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை அவர் நம்பவில்லை. அவங்க விசுவாசிக்காததுனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில சோர்வு வந்துச்சு. இப்போ ஆண்டவர் அவங்கள வசனத்தை சொல்ல சொல்ல அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. எரிஞ்சுக்கிட்டே இருந்ததை கண்டே பிடிக்கல. பாருங்க, வசனத்தை படிக்கிறவன் வாழ்க்கையில இடற மாட்டான். ஆமென். ஜெபிக்கிறவன் கூட இடறிடுவான், ஆராதிக்கிறவன் இடறிடுவான். ஆனா வசனத்தை அன்றாட பாத்தீங்கன்னா அனுதினம் பண்ணா என்று சொல்லி அனுதினமா யார் வசனத்தை படிச்சு வசனத்தோடு தன் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளுகிறானோ அவன் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட நிலையில என்ன பண்ண மாட்டான், இடற மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இடராத ஒரு வாழ்க்கையை அவன் வாழுவான். ஆமென். வேதத்திலே வாசிக்கலாம். சங்கீதம் 39வது சங்கீதத்திலே 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, அக்கினி மூண்டது. அல்லேலூயா. வசனத்தை நீங்க படிக்க படிக்க படிக்கதான் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமென். இந்த செய்தி எடுக்கும் போது நான் எசேக்கியேல் புத்தகத்தை படிச்சேன், அடுத்தது தானியேல் புத்தகத்தை படிச்சேன். ஆண்டவர் எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார் தெரியுங்களா? அதை படிக்க 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 தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பா. இந்த பாத்தீங்கன்னா எம்மாவூர் சீசர்கள் சோர்ந்து போறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், சரியான வேத அறிவு இல்லை. சரியான வேத அறிவு இல்லாத அது யாரானாலும் சரி அவன் சோர்ந்து போயிடுவான், கர்த்தரை விட்டு தூர போயிடுவான். இதுதான் நடக்கும். இந்த இருதயத்தை திறப்பதற்காக கர்த்தர் இவங்க கூட நடந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல போட்டு இருக்கிறது தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, தானியேல் அவன் நிறைய வேத நியாய பிரமாணத்தை எல்லாம் கற்று தேறினவன். இவன் பாபிலோன் தேசத்தில் இருக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசிச்சான். அந்த 2வது அதிகாரத்துல 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் என்ன பண்ணானா, பயந்தான். 70 வருஷம் உன் ஜனங்க சிறையாக கொண்டு போகப்பட போறாங்க என்பதை பயந்து துக்கித்து உபவாசித்தான். அவன் வசனத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளும் போது வரப்போற காரியத்தை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினான். வசனத்தோடு உங்களை இணைக்கும் போது வருகிற உலகத்துல நடக்க போற காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த அவர் வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். ஆமென், ஆமென். வசனத்தோடு நடந்தா ஏன் இந்த வியாதி வருது, ஏன் இன்னைக்கு ஈரான்ல யுத்தம் நடக்குது, ஏன் இஸ்ரேல்ல இன்னைக்கு யுத்தம் நடக்குது, இதெல்லாம் நீ கேள்வியே கேட்க மாட்டேன். ஏன்னா வசனம் ஏற்கனவே போட்டு இருக்குது, இந்த யுத்தம் எல்லாம் நடக்கும். ஒரு சமாதான மனுஷன் வருவான், அவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவா மாற போற காலம் வரப்போது. இதெல்லாம் ஏற்கனவே பைபிள் இருக்குது. ஏன் வருது, நான் ஏன் ஜெபிக்கிறேன், கடவுள் ஏன் கேட்க மாட்டேன்றாரு. வசனம் சரியா அறியாதவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல, அவன் சோர்ந்து போயிடுவார். அல்லேலூயா. வசனத்தை அறிய வேண்டும். அததான் கர்த்தர் இங்க சொல்லி கொடுக்கிறாரு. தானியேல் வசனத்தை அறிந்தான். கர்த்தர் 9வது அதிகாரத்துல ஒரு பெரிய வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கிறார், பெரிய வெளிப்பாடு கொடுக்கிறார். அவன் சோர்ந்து போய் படுத்துக்கிட்டான், திடன் இல்லாம தேவதூதனை எழுந்து அவரை நிக்க வைக்கிறார். எழுந்து நின்னா கால் ஒன்று நிக்க வைக்கிறார். வசனத்தை படிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இடரல் வராது. அவன் என்ன பிரச்சனை, இப்ப அடுத்து கொள்ளை நோய் வந்தா கூட நீ ஸ்ட்ராங்கா இருப்ப, ஏன்னா ஏற்கனவே பைபிள்ல போட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஏன் இதெல்லாம் வருது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்பாங்க. ஆனா வசனத்தை படிக்கிற கேள்வியை
கேட்க மாட்டான். ஏன்னா இது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது, இது கட்டாயம் நடக்கும். அவர் சொல்ல ஆக அவர் கட்டளை நிற்கும். ஆமென், ஆமென். பாருங்க, வசனம் படிக்கிறவனை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துவார். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளை சில சாரிமா 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படிக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆமென். இந்த தீமோத்தேயுக்கு ஏற்கனவே வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கர்த்தர் இவரை ஒரு எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபையை நடத்துற வல்லமை, கிருபை, பாதுகாப்பு எல்லாமே தீமோத்தேயுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவன் சோர்ந்துட்டான். அப்போ பவுல் இவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும் வாசிக்கலாம். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகள் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவளாய் இருக்கிறது. அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறேன்ப்பா, நீ வாழ்க்கையில சோர்வு வரும்போதுதான் உனக்கு சிறு வயதுல கற்றுக்கொண்ட வசனத்தை நீ நினைப்பூட்டி பார்த்துக்கிட்டே இரு. அப்படி நீ நினைப்பூட்டும் போது உன்னை அது என்ன பண்ணனா சரியாய் நடத்தும் என்பதை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இன்னைக்கு எம்மாவூர் சீசர்கள் சோர்ந்து போனதுக்கு காரணம், 11 சீசர்களும் சோர்ந்து போனதுக்கு காரணம் வசனத்தை சரியா அறிந்து கொள்ளல. அதனாலதான் இயேசு என்ன பண்ணார், உயிர் தெரிந்து 40 நாள் வந்து ஒவ்வொருவரையும் தோமாவுக்கு சரியான வசனம் அறிந்து கொள்ளாததுனால அவனை என்ன பண்ணார்னா திடப்படுத்தினார். வந்து வசனத்தினுடைய சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். கண்டு விசுவாசிக்கிறவனை காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியான் என்பதை சரியா சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். இந்த எம்மாவூருக்கு போன 2 சீசர்களுக்கும் சரியான வேத அறிவு இல்லாததுனால சோர்ந்து போகும்போது கடவுள் அவங்க கூட நடந்து போனார். கண் மறைக்கப்பட்ட போது கண் திறக்கிறதுக்கு கூட நடந்து போனார். இங்கே வேத சொல்ல இருதயம் மந்த இருதயமா இருந்த போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த மந்த இருதயத்தை மாற்றுவதற்காக கூட நடந்து போனாரு. இன்னைக்கு கர்த்தர் அதுதான் உங்களை பார்த்து இன்னைக்கு தெளிவா சொல்றாரு. வசனம் என்கிற ஆயுதம் உனக்குள் இருக்கும் போது நீ சோர்ந்து போக தேவை கிடையாது. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 23ஆவது அதிகாரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறாத. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ஆசிரியர் பாத்தீங்கன்னா உடன்பு அங்க வேதம் சொல்லப்பட்டிருந்த அவன் நியாயப்பிரமாணத்தை கண்டெடுக்கிறான். இல்கியால் என்கிற ஒரு ஆசாரியன் நியாயப்பிரமாணத்தை கண்டெடுக்கிறான். கண்டெடுத்த உடனே அதை படித்த போது எல்லா ராஜாக்கள் இருந்து எல்லாரும் தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அங்க வசனத்தை படிக்க படிக்க ஒவ்வொரு மாற்றம் அந்த தேசத்துல கர்த்தர் கொடுத்தார். எப்போ நீ வசனத்தை படிக்கிறியோ உன் குடும்பத்துல ஒரு மாற்றம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம், உடைய பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொடுத்து உன்னை நடத்துவதற்கு அவர் நல்லவரும் போதுமானவராய் இருக்கிறார். நல்லவரும் போதுமானவரா என்ன பண்றாரு இருக்கிறார். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா முதல்ல சோர்ந்து போனவங்க கூட இயேசு என்ன பண்ணாரு நடந்தார். சொல்லுங்க, சோர்ந்து போனவங்க கூட என்ன பண்ணாரு நடந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது கண் மறைக்கப்பட்டவனு கூட இயேசு என்ன பண்ணாரு நடந்து அவன் கண்ணை திறந்தார். இருதயம் மறைக்கப்பட்டவனுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு திறந்தார். இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியா அவங்களுக்கு என்ன பண்ணானா 24வது அதிகாரம் 33 இருந்து 35வது வசனம் வரைக்கும் சாட்சியாய் நிறுத்தினார். ஆமென், ஆமென். சோர்ந்து போனவனை சாட்சியா நிறுத்துதான் கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. சாட்சியா நிறுத்தினார். 33 இருந்து 35 வரைக்கும் வாசிங்க. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள்
போய் 11 பேருக்கு என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற சீசர்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த 11 பேருக்கு போயிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை நாங்க பார்த்தோம், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தோம், எங்க கண் மறைக்கப்பட்டது, எங்க கண்ணை திறந்தாரு, அவர் பேசினாரு, வசனத்தை குறிச்சு எங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்துகிட்டே இருந்துச்சு, நாங்க சோர்ந்து போனோம், எங்க கூட நடந்து வந்து எங்க சோர்வை மாத்தினாருன்னு அவங்க சாட்சி கொடுத்தாங்க. இயேசு கூட ஏன் இந்த எம்ஆர் சீசர் கூட நடந்து வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாட்சியா மாத்துறதுக்காக தான் கூட நடந்தார். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள கடவுள் எதுக்காக நம்ம கூட நடக்கிறாரு, நம்ம கூட பேசுறாரு, நம்ம கண்ணை திறக்கிறார், நம்ம இருதயத்தை திறக்கிறார், நம்ம சோர்வை மாத்துறாருன்னா உன்னை என்னைய சாட்சியா மாத்துறதுக்காக தான் கர்த்தர் கூட என்ன பண்றாரா, அவர் நிறுத்துகிறார். அல்லேலூயா. 33ல இருந்து 35 வரைக்கும் அவங்க சாட்சி சொல்றாங்க. பார்த்த இயேசுவை சாட்சி சொல்றாங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை சாட்சி சொல்றாங்க, கண்ணை திறந்ததை சாட்சியா சொல்றாங்க, இருதயத்தை கொழுந்து விட்டு எரிகிறத சாட்சியா சொல்றாங்க, கூட நடந்து வந்ததை சாட்சியா சொல்றாங்க. உங்களையும் என்னையும் அவர் சாட்சியா நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் அப்படியே செய்வார். ஆமென்.